இன்று உலக நாட்டில் ஏற்பட்டிருக்கின்ற இந்த ஈரானுக்கும் அமெரிக்கா, இஸ்ரேல் போன்ற நாடுகளுக்கும் இடையே நடக்கின்ற இந்த போரிலே இன்று உலகம் ஒரு பொருளாதார நெருக்கடிக்குள்ளே தள்ளப்பட்டிருக்கின்றது. குறிப்பாக உலக நாடு எல்லா நாடுகளிலேயும் பொருளாதார ரீதியாக பாதிக்கப்பட்டிருக்கின்றது. குறிப்பாக எல்லா பொருட்களுடைய விலைகள் உயர்வடைந்திருக்கின்றது. எரிபொருட்கள், அதே போன்று எரிவாயு போன்ற பொருட்களுக்கான தட்டுப்பாடு, இவ்வாறு எல்லா நாடுகளிலேயுமே இது ஒரு பிரச்சனையாக மாறி இருக்கின்றது. இந்த சூழலிலே எங்களுடைய நாட்டிலும் கூட இன்று எரிபொருள் பிரச்சனை என்பது ஒரு பெரிய ஒரு பிரச்சனையாக மக்களுக்கு பாரிய நெருக்கடிகளை கொடுத்து கொண்டிருக்கின்றது. இந்த சூழலிலே இன்று எங்களுடைய மக்களை பொறுத்தவரையிலே அதாவது பல துறைகளிலும் மக்கள் பாதிக்கப்பட்டிருக்கின்றார்கள். குறிப்பாக அரசு உத்தியோகர்களாக இருக்கலாம், அல்லது தொழிலாளர்களாக இருக்கலாம், வியாபாரம் செய்பவர்களாக இருக்கலாம். குறிப்பாக கடற்தொழிலாளிகள், விவசாயிகள் போன்றோர் இந்த எரிபொருட்களாலே பல கஷ்டங்களை அனுபவித்துக் கொண்டிருக்கின்றார்கள். இப்போ கடற்தொழிலை பொறுத்தவரையிலே எங்களுடைய மக்கள் கடற்தொழிலுடைய பிரதானமாக எரிபொருள் என்பது ஒரு பிரதானமான ஒரு விஷயம். ஆனால் இன்று அந்த எரிபொருள் தட்டுப்பாடாலே கடற்தொழிலாளிகள், விவசாயிகள் பாதிக்கப்பட்டு கொண்டிருக்கின்றார்கள். இந்த சூழலிலே எரிபொருள் தட்டுப்பாடான சூழலை கருத்தில் கொண்டு இன்று அரசாங்கம் பல நடைமுறைகளை இங்கே போட்டிருக்கின்றது. அதாவது அரச உத்தியோகஸ்தர்கள் அவர்களுக்கான வேலை பளுக்களை குறைத்து, அதாவது கிழமையிலே ஒரு நாள் லீவு கொடுத்திருக்கின்றார்கள். அதே போன்று இந்த QR கோட் என்கின்ற நடைமுறை வந்திருக்கின்றது. இவ்வாறு பல நடைமுறைகள் இருந்தாலும் கூட நாட்டில் எரிபொருள் இருந்தால்தான் இந்த பிரச்சனைகளுக்கு தீர்வு காண முடியும். ஆனால் இன்று நாட்டிலே எரிபொருள் கையிருப்பு என்பது ஒரு மாதம் 2 மாதத்துக்குரிய எரிபொருள் கையிருப்பு தான் இருப்பதாக அரசாங்கம் கூறிக்கொண்டிருக்கின்றது. இந்த சூழலிலே இந்த எரிபொருளை கொள்வனவு செய்வதற்கு அரசாங்கமும் பல நாடுகளுடன் பேச்சுவார்த்தைகளிலே ஈடுபட்டு கொண்டிருக்கிறது. குறிப்பாக ஈரான், ரஷ்யா போன்ற நாடுகளுடன் பேச்சுவார்த்தைகளில் ஈடுபட்டு கொண்டிருக்கின்றது. ஆனால் எங்களுக்கான எரிபொருளை உடனடியாக இந்திய அரசாங்கம் 3800 மெட்ரிக் டன் எரிபொருளை உடனடியாக ஜனாதிபதி அவர்கள் கேட்டுக்கொண்டதுக்கு இணங்க இந்தியாவுடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் உடனடியாக அந்த எரிபொருளை இலங்கைக்கு வழங்கியிருக்கின்றார். இந்த வகையிலே இலங்கை ஒரு பாரிய இடர்களை சந்திக்கின்ற நேரத்திலும், ஒரு அனர்த்தங்களை சந்திக்கின்ற நேரத்திலும் உடனடியாக இந்திய அரசாங்கம் வந்து உதவி செய்வது என்பது கடந்த கால வரலாறு. அதே போன்றுதான் இந்த சூழலிலும் கூட இந்திய அரசாங்கம் உடனடியாக இந்த எரிபொருளை இலங்கைக்கு வழங்கி இருக்கின்றது. ஆகவே நாங்கள் இந்திய அரசாங்கத்துக்கு இந்த இடத்திலே நாங்கள் நன்றி கூறுவதாக இருக்கின்றோம். குறிப்பாக இந்தியாவுடைய பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுக்கு நாங்கள் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். தொடர்ச்சியாக இந்த எரிபொருளை இலங்கையிலே ஒரு தட்டுப்பாடு இல்லாமல் மக்களுக்கு விநியோகிப்பதற்கு இந்தியா தொடர்ந்து பங்களிக்க வேண்டும். இதே போன்று கடந்த பாராளுமன்ற அமர்வின் போதும் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியின் வன்னி மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் அவர்கள் செல்வம் அடைக்கலனான் அவர்கள் இந்த கோரிக்கையையும் முன்வைத்திருந்தார். அதையும் நான் இந்த இடத்திலே சுட்டிக்காட்ட விரும்புகின்றேன். அதாவது அரசாங்கத்தை இந்தியாவுடன் உடனடியாக கதைத்து இந்தியாவில் இருந்து இந்த எரிபொருளை கொள்வனவு செய்ய வேண்டும், இந்திய அரசாங்கத்துடன் கதைக்க வேண்டும் என்ற கோரிக்கையும் வைக்கப்பட்டிருந்தது.
அந்த வகையிலே தொடர்ந்தும் எமது மக்களுக்கான இந்த பிரச்சனைகளை எரிபொருளிலிருந்து நாங்கள் மீண்டெழுவதற்கு எங்களுடைய மக்கள் நிம்மதியாக அவர்களுடைய அன்றாட தொழில்களை செய்வதற்கு தொடர்ந்தும் இந்தியா பங்களிக்க வேண்டும் என்று நாங்கள் இந்த இடத்திலே கேட்டுக்கொள்கின்றோம். நன்றி.